Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல thermodynamics chapterல இருந்து ஒரு practice question பார்க்கலாம். Question வந்து the internal energy change in joule when 90 gram of water undergoes complete evaporation at 100 degrees Celsius is given enthalpy of vaporization for water at 373 Kelvin is equal to 41 kilojoule per mole. R is equal to 8.314 joule per Kelvin per mole. ஸோ நம்மள இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ டெல் யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் is equal to 90 grams கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் which undergoes complete evaporation at 100 degrees Celsius. ஸோ டெம்பரேச்சர் 100 degrees கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், கெல்வினா கன்வெர்ட் பண்ணும். ஸோ பிளஸ் 273 which is equal to 373 கெல்வின். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா டெல் H is equal to நம்ம ஆக்சுவலா என்தால்பி சேஞ்சையும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சையும் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். del H is equal to del U plus del NGRT. சரியா? ஸோ அப்போ நமக்கு வந்து இதுல இருந்து del U கால்குலேட் பண்ணலாம். del U is equal to del H minus del NGRT. இப்போ நமக்கு வந்து del H வந்து வேப்பரைசேஷன் கொடுத்துருக்காங்க at 373 கெல்வினுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. del Ng நம்மளுக்கு தெரியாது, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ n is equal to மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ வாட்டர் அப்படின்றதுனால நம்மளுக்கு மோலார் மாஸ் வந்து 18. ஸோ 90 by 18 is equal to நமக்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equal to 5 மோல்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் பர் மோல் கொடுத்துருக்காங்க. ஒரு மோலுக்கு 41 கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ மோல்ஸ் வந்திருக்கு, 5 மோல்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ 5 மோல்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ண, அப்போ 5 மோல்ஸுக்கு del H is equal to எவ்வளோ வரும், 5 into நமக்கு இந்த 41 கிலோ ஜூல் பர் மோல். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிலோ கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆன்சர் வந்து ஜூல்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டூ 10 to the power 3ன்னு போட்டுக்கலாம். அப்போ 1000 ஆயிடும். ஸோ 5 into 41 into 10 to the power 3 ஜூல் பர் மோல். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 41, அதாவது இந்த இடத்துல இது வந்து 41,000 into 5 வரும், which is equal to 205,000 ஜூல் பர் மோல் நமக்கு கிடைக்கும். ஸோ டெல் ஹெச்சோட வேல்யூ வந்து 205,000 ஜூல் பர் மோல். இதை நீங்க வந்து 205 into 10 to the power 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுல இந்த இடத்துல del U is equal to del Hக்கு 205,000 ஜூல் பர் மோல் மைனஸ் del Ngக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம், நம்மளுக்கு 5 மோல்ஸ் இருக்கு. ஸோ 5 இன்டூ ஆரோட வேல்யூ 8.314 ஜூல் per Kelvin per mole into temperature வந்து 373 Kelvin. இப்போ நம்ம யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கெல்வின் பர் கெல்வின் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து மைனஸ்ல இருக்கனால ஜூல் பர் மோல் காமனா வெளியில போயிடும். அப்போ 25,000 மைனஸ் இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு வேல்யூ வந்து 15505.610 ஜூல் பர் மோல். ஸோ மொத்தமா காமனா இதை எடுத்துட்டோம்னா இப்படி வரும், which is equal to 189,494.390 ஜூல் பர் மோல்.
ஸோ ரவுண்டட் டு நியரஸ்ட் ஹோல் நம்பர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 0.390 எடுத்துட்டு வெறும் 189494 ஜூல் பர் மோல்னு எழுதணும். ஸோ ஆன்சர் வந்து del u is equal to 189494.390 ஜூல் பர் மோல். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் சொல்யூஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.